அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக் எல்லாருக்கும். ஈத் முபாரக். சலாம். நானும் அதே கதை தான் படிச்சேன். அற்ப புழுவாகிய நான். ஆஹ் அதாவது எப்படின்னா, படிக்க படிக்க நம்ம பயணத்துல இருக்கிற மாதிரியே தான் இருந்தது. நம்ம வந்து அந்த பேருந்துல பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு தனி கேரக்டர் மாதிரி தெரியல, அல்லது ஒரு கதை படிக்கிற மாதிரி தெரியல. நம்ம வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். நமக்கு அதுல ரெண்டுமே இருந்திருக்கும். அதுல வந்து ரெண்டு நம்மளும் ஜன்னலை திறந்து விடுற ஆளாவும் இருந்திருக்கும். அதே நேரத்துல அந்த கடைசியில சட்டையில எச்சில் வாங்கின ஆளாவும் இருந்திருக்கும். அது 2 நாள் 2 அனுபவமும் இருக்கு. அதுல வந்து அவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் அந்த வயசு வித்தியாசம் இருக்கு. சின்ன வயசா இருந்தப்போ நடந்தது ஒண்ணு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்ம வயசு வந்ததுக்கு பிறகு கூட அதுக்குள்ள அனுபவங்கள் இருக்கு. அது ரெண்டுமே இருந்தது. படிக்க படிக்க நம்ம வந்து பயணத்துல இருக்கிற மாதிரியே தான் இருந்துச்சு. கடைசியா கொண்டு போய் எப்படி முடிப்பு நீங்க சொன்ன மாதிரி அதாவது சாக்கடையில் நிறைந்த வந்து பேருந்து சுமந்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லி முடிப்பாரு அழகா. ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை அது. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவரோட இன்னொரு கதை வந்து இந்த 100 ரூபாய் நோட்டு அப்படின்றது வந்து எல்லாரும் படிங்க. ரொம்ப அருமையானது. ரொம்ப நல்ல ஒரு கதை. அதாவது ஒரு பழைய ஃப்ரெண்டு முன்னாடி குடியிருந்த வீட்டுக்கு முன்னாடி குடியிருந்தவங்க வந்து ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துட்டு அந்த நண்பரை வந்து எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்றத வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த அந்த கதையும் படிச்சேன். மற்றபடி நீங்க கொடுத்த 4 கதையில இன்னும் 2 கதை இருக்கு. பட் நிச்சயமா அடுத்தவங்க யாராவது பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சது ரொம்ப வந்து அரப்ப புழுவாகியனா. உண்மையிலே நன்றி. நம்ம வந்து ரியலா டிராவல் பண்ற மாதிரியே கொண்டு போயிருந்தாரு. சுவாரஸ்யம் இருந்துச்சு, நடை இருந்தது. நான் வந்து கன்னத்தில் முத்தமிட்டு இந்த இடத்துல நான் இது மட்டும் என்னோட இதை பகிர்ந்துக்கிறேன். கன்னத்தில் முத்தமிட்டால்னு சொல்லி ஒரு சின்ன கதை வந்து ஒரு ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருந்தேன். அது என்னன்னா 2 இன்ஃபர்மேஷன். ஒன்னு, குழந்தைங்களுக்கு வந்து முத்தம் கொடுக்கறது. குழந்தைங்க வந்து முத்தம் கொடுக்கறதுனா அது வந்து இதயத்தோட ஆழம் அன்பு இருந்தா மட்டும்தான் அது நடக்கும் அப்படின்னு சொல்லி. இன்னொன்னு வந்து குழந்தைங்களுக்கு முத்தம் கொடுக்குறப்ப தாய் வந்து முத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பி செல்ஸோட மெமரி வந்து எடுத்துக்குது. அதாவது எப்படின்னா குழந்தைங்களுக்கு எதிர்ப்பு சக்தி வந்து தாயோட முத்தம் வழியா அந்த குழந்தைங்களோட பி மெமரி செல்ல போய் இருந்துகிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்றதா 2 சப்ஜெக்ட். இது சயின்ஸ். இன்னொன்னு வந்து ஒரு ப்ராஃபிட் செய்யணும்னு வச்சுங்களேன். அது யாரு குழந்தைங்களை வந்து முத்தம் கொடுக்கல அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இறக்குன்றதே இருக்காது. இது ரெண்டையும் பண்ணி ஒரு காலேஜ்ல ஒரு கேர்ள் பேச போற மாதிரி. அங்க வந்து ஒரு கவர்னர் ஒரு சின்னதா ஒரு அரசியல் சின்னதா கலந்து ஒரு கவர்னருக்கு வந்து குழந்தைங்களுக்கு எல்லாம் முத்தம் கொடுக்க மாட்டான்னு சொல்லி அந்த கவர்னர் பதவியே போச்சு அப்படின்னு சொல்லி உமரலீலா காலத்துல நடந்த சம்பவத்தை மிங்க் பண்ணி எழுதினேன். கிட்டத்தட்ட எனக்கு அந்த மாதிரி இருந்தது. ஒரு சாதாரண பஸ்ல அவர் சொன்ன மாதிரி நம்பிராஜன் சொன்ன மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த சம்பவம் நடந்திருக்கும். எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். ரொம்ப அழகா கொண்டு போயிருக்காரு சிவகுமார். வாழ்த்துக்கள்.